ஹாய் ஹலோ பட்டர்ஃப்ளைஸ். நான் இன்றைக்கி ஆரம்புக்கு ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த 2 ஷாட்டாக 3 ஷாட்டாக போகணும், பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வாங்கடா வித்தோட எனி டிலே. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரியோட நேமுக்கு போயிடலாம். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு ஹே டோன்ட் நோ ஹூ அம் ஐ. ஸோ வந்துட்டு இது ஆரம்போட எஃப்எஃப். ஸோ வந்துட்டு வாங்கடா நம்ம வந்துட்டு வித்தோட எனி டிலே இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மிக்கும் நீங்கள் வந்துட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு எனக்கு லைக் கூட முக்கியம் இல்லை, டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ ஆரம் தான் அவனோட அந்த ஒரு ரூமில் நின்றுட்டு, ஸோ வந்துட்டு எய்த்தாப்லேயே வந்துட்டு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் முன்னாடி கத்தி 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 அந்த பர்சனை திட்டிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வாங்கடாப்பா அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உனக்கு அறிவே இல்லையாடி, எதை சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரு, இந்த லவ்வு கிவ்வு அப்படின்றதெல்லாம் சுத்தமாக எனக்கு வரவே வராது, அது பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு. இதோ பாரு, நான் உன்னை இங்கே கடத்திட்டு வந்தேனே, அந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு என்றைக்காவது மர்சி காட்டியிருக்கேனா? உனக்கு என்றைக்காவது நீ சொல்கிறதை கேட்டிருக்கேனா? நீ யாருன்னு கேட்டிருக்கேனா? என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கே உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறது வெறும் உன்னை கஷ்டப்படுத்தணும், சித்திரவதைப்படுத்தணுன்றதுக்காக மட்டுமே தான். இதோ பாரு, இத்தனை நாளும் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினேனோ இதே மாதிரி தான் இனியும் தொடர போகுது. இந்த மாதிரி லவ்வு கிவ்வுன்றதெல்லாம் என்கிட்ட இதுக்கு மேலே வேணவே வேணாம். உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இதோ பாரு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு உன்னை கொடுமைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், அதுக்காக மட்டும்தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கடத்திட்டு வந்திருக்கேன். இந்த லவ்லாம் உன் கூட வச்சுக்கோ. என்ன தெரியும் என்னை பற்றி உனக்கு? உனக்கே நல்லா தெரியும். உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் உன் பேச்சினாலே நான் கோபமாக தான் ஆகிறேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரு, எனக்கு பிடிக்காததை தயவு செஞ்சு பண்ணாத. யாருடி நீ? யார்? எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் யாருன்னு நல்லாவே தெரியும் உனக்கு. நான் எப்படி கொடுமைப்படுத்துகிறேன்றதும் நல்லா தெரியும். அதுக்கப்புறமும் எப்படி என் மேலே இந்த லவ் உனக்கு வந்துச்சு? இதோ பாரு, தேவையில்லாத எண்ணத்தையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடு. இங்கே நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வேகமாக டோர்கிட்ட போகிறான். டோர் ஹேண்டிலில் கையை வைக்கிறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு அவ ஆரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஆரம்க்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அவனோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு கோவத்தை அப்படியே செவந்து போயிருக்கு. நாம்ஜோன் அப்படியே திரும்பி பார்க்குறான் அவ்வளோ கோவத்தோட. அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இது பாரு நாம்ஜோன், எவ்வளோ நேரமும் நீ பேசினதை நான் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்றதெல்லாம் நீ சொன்ன எனக்கு ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம் நீ கேட்ட பற்றியா? அது உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியும்னு கேட்டில்ல? எனக்கு என்ன தெரியுமா உன்னை பற்றி? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல ஆரம், I am your wife. நான் voyan, not you na. I am voyan. ஆரம், அன்னைக்கு நீ என்னை கடத்திட்டு வரல. நான் தான் உன்கிட்ட இருக்கணும்னு நீ கடத்திட்டு வந்த பொண்ணு இடத்துல தானாகவே நான் வந்து உட்காந்துருந்தேன். ஏன் தெரியுமா? I want you, Namju. I want you. அன்னைக்கு என்ன வளர்றா? வயனா நீயா? இது பாரு, இந்த நாடகத்தையெல்லாம் யார்கிட்டையாவது வச்சுக்கோ. என்னோட ஓல்டு ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி நீ இதுக்கு மேலேயும் பண்ணனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி உன்னை சாகடிக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன். புரியுதா? நீ என்ன வேணால் பண்ண நினச்சோம், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது.
நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் ஆனால் உன்னோட கோபத்தில் நீ சொல்ல வந்தது நான் சொல்ல வந்தது நீ கேட்டதே இல்லை. நான் 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 உன்னோட ஒய்ஃப். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நீ ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம 2 பேரோட மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு. அந்த நாள் நைட் நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். மோர் தென் வேர்ல்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே நான் காலேஜுக்கு கிளம்பினேன். நமக்குள்ளே நடந்த அந்த மேரேஜ், அந்த நைட், அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ வாங்கினா நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ வந்துட்டு ஒயன் அது மாதிரியே தான் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட காலையில் 7 o'clock. ஸோ வந்துட்டு அவங்க காலேஜுக்கு போகிறதுக்கு காலையில் ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள வந்துட்டு பின்னாடி இருந்து இடிச்சிட்டு முன்னாடி ஓடுறது மாதிரி. ஸோ வந்துட்டு அப்படி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு ஓயன் வந்துட்டு கீழே விழவே போயிருந்துருப்பாங்க. ஸோ ஸ்டடியாக எழுந்திரிச்சு நின்றுட்டு என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. முன்னாடி ஒரு பொண்ணு பதட்டத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அவள் வந்துட்டு அவளை பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறா. அவள் ஃபேஸில் அவ்வளோ ஸ்வெட்டிங், அவள் உடம்புல அவ்வளோ நடுக்கம், பதட்டத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு பின்னாடி என்ன நடக்குது, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஒயன் திரும்பி பார்த்தா அந்த நொட்டி எது மூஞ்சில் படுறது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்தவங்க தான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே ரியலைஸ் பண்ணக்குள்ளாட்டியும் அவங்க அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 1 month later, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடமே வந்துட்டு அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு புது பிளேஸாக இருக்குது. அது எல்லாமே அது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த இடத்துல கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அது ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது. இந்த ரூமை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணுறாங்க அது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே என்ன நடக்குது, அவங்க எப்படி வந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரே வியர்டாக இருக்குது, நம்ம எப்படி இங்கே வந்தோம், ஏன் இங்கே இருக்கோன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க 1 month ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு சுத்தமாக தெரியலை அவங்களுக்கு. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஒரு நர்வஸ் வரும் இல்லையா, எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படி என்னாச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு. அந்த நர்வஸ்னஸில் அவங்க அப்படியே கத்துறாங்க. ஸோ வந்துட்டு யாராவது இருக்கீங்களா, அப்படியே யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு பயந்த குரலில் ஒரு 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 வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு குரலில் பயத்தோட இதோடு கேட்குறாங்க, வியர்டாக கத்துறாங்க. ஏன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ஏன் இப்படி கத்துறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒயன் இந்த மாதிரி கத்தும்போது உள்ளாருக்க நாம்ஜூன் வரான். உள்ளாருக்க நாம்ஜூன் அவனோட ஒயிட் கோட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த ரூம்குள்ளே வரான். ஒயன் இருக்க ரூம்குள்ளே வரான். ஸோ ஒயன் ஆரம்ப பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வருது. அது அந்த நிமிஷமே ஃபேட் அவுட் ஆகுது. நாம்ஜூன் அந்த ரூம்குள்ளே வந்து நெக்ஸ்ட் செகண்ட் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் இப்படி கத்துறீங்க, என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, ஏதாவது உங்களுக்கு வேணுமா, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் தன்னை தெரியாதது மாதிரி பேசுகிறான்.
அவங்களுக்கு ஒயனுக்கு அது இன்னும் வியர்டாகுது. ஒயனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. நாம்ஜூன் 3வது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். அவங்களுக்கு அதை வந்துட்டு ஹீல் பண்ணிக்கவே முடியலை. அவங்களுக்கு 1 செகண்ட் ஒரு தாட் வருது, இவன் நம்மளை மறந்துட்டானா அப்படின்ட்டு. அவங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. இவன் ஏன் திடீர்னு இப்படி வியர்டாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு ஒயன்னு அவங்களோட தாட்டை. ஸோ நாம்ஜூன் அங்கே டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்கவங்ககிட்ட வந்துட்டு ஸோ வந்துட்டு அது ஒரு ஒர்க் மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது மாதிரி ஹாஸ்பிட்டல்லையே போயிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நோட் பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ தான் அங்கே இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து லன்ச் டைம். ஸோ எல்லாருமே அவங்க வந்துட்டு அவங்களோட லஞ்சுக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ ஆரம் நம்மளோட லன்ச் டைமுக்கு லன்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ரூம் வழியாக, அதாவது ஒயன் இப்போ இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரூம் வழியாக போய்கிட்டு இருந்திருப்பான். திடீர்னு இப்படி வியர்டாக கத்துறதை கேட்டோன்னே அந்த ரூம்குள்ளே அது அப்படியே பதட்டத்தோடு ஓடி வந்திருந்திருப்பான். ஸோ நாம்ஜூனுக்கு அது ஒயன் அப்படின்றது தெரியலை. பிகாஸ் ஒயனோட ஃபேஸே சேஞ்ச் ஆகியிருக்கு. அது ஒயனுக்கே தெரியல. ஸோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்லேயே ஸோ நாம்ஜூன் அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு அந்த ஒயன் அந்த கன்ஃப்யூஷன்லேயே ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கிட்ட சொல்கிறாங்க. பட் நாம்ஜூனும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஒரு பொறுமையாக இறக்கி பெட்டில் இருந்து அந்த ரெஸ்ட் ரூம் கிட்டே போய் விட்றாங்க. ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி விட்றல விட்டுட்டு அப்படியே கையை விட்டு வெளியில் அப்படியே வந்துட்டு நிற்கிறான். இது ஒயனுக்கு என்ன வியர்டாக இருக்குது, இன்னும் அவன் நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார்க்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு ரொம்ப அழுக வருது. கன்னத்தில் கையை வச்சு அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழுகுறாங்க. அவன் என்னை மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ தாட்ஸ், அவ்வளோ பெயின். அவங்க ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சி. நாம்ஜூன் 3வது மனுஷங்கிட்ட பேசின அந்த ஒரு நொடி அவங்க மனசு சுக்குநூறாக ஆகிடுச்சி. அதை நினச்சி அப்படி ஒரு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நாம்ஜூன் வெளியில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அழுகுறாங்க, கத்தி கத்தி அழுகுறாங்க. இது நாம்ஜூனுக்கு கிளியராக கேட்குது. நாம்ஜூன் என்னாச்சு அப்படின்னு கதவை தட்டி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றான். நாம்ஜூன் அவங்க தட்ட இங்கிட்டு ஒயன் அவங்க கதவை திறக்கவே இல்லை. அவங்க வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணாமல் ஸோ அந்த இடத்துல கீழே உட்காந்து அப்படியே மூஞ்சை வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. அப்படியே அவ்வளோ அழுகுறாங்க. ஒயன் சரி அவங்க தட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகையெல்லாம் அப்படியே வந்துட்டு காம் பண்ணிட்டான். ஸோ ஃபேஸை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு கட்டை தலையில் போட்டிருக்குறாங்க. ஸோ அதை வந்து லைட்டாக வந்துட்டு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ அவங்க மிரரை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஷாக் ஆகுது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரோக்கனாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஈவன் 1 மந்த் பிஃபோர் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க தான் ரியலைஸ் பண்ணவங்களாட்டியுமே விழுந்திருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் ஸோ அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அன் செகண்ட் நடந்துருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போது அவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்கனாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஃபீலிங்கும் இருக்குது. அவ்வளோ கத்துறாங்க. என்ன நடந்துச்சு தெரியலை, அப்படி கத்துறாங்க. அவங்க அந்த கத்துறது அந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் டோரில் இருந்துமே கூட வெளியில் வந்து அவ்வளோ எக்கோ அடிக்குது. இங்கே நாம்ஜூனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. நாம்ஜூன் அந்த கதவை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். அங்கே உள்ளாருக்கு ஒயன் அப்படி கத்துன்னு கத்துறாங்க. அவ்வளோ ஒரு கத்துன்னு கத்துறாங்க. என்ன நடக்குது அப்படின்றதே சுத்தமாக தெரியல நாம்ஜூனுக்கு. இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்றது புரியலை. அவங்க கத்துல அந்த ரூம் எக்கோ அடிக்குது. பாத்ரூம் டோரை தாண்டி அந்த ரூம் எக்கோ அடிக்குது. ஸோ நாம்ஜூன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடான். அங்கே ஒயன் அப்படி கத்தி அழுகுறாங்க. அவங்க ஃபேஸில் அப்படியே தொட்டு பார்த்து அப்படியே அப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அழுதுகிட்டே பொத்துன்னு கீழே விழுகுறாங்க அந்த இடத்துலையே. நாம்ஜூனுக்கு பெரிய ஷாக் ஆகுது. என்ன இப்படி விழுந்தாங்க அப்படின்ட்டு. அம்ஜூன் கட்ட கட்டன்னு அப்படியே தூக்கி பெட்டில் கொண்டு வந்து வேக வேகமாக வைக்கிறான். அவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க வந்து ஒரு நிமிஷத்தில் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு தெரியாது. அவன் வந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ண தான் வந்திருக்கான். ஸோ இப்படியும் ஒரு பேஷண்ட் இங்கே இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அதனால தான் கத்துறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக எடுத்துகிட்டு. ஸோ அவனுக்கு இருந்தாலுமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு தெரியாது அவன் வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்மலாக இருக்கிறான். அவனுக்கு அது தெரியவே தெரியாது ஒயன் அப்படின்ட்டு. அந்த நிமிஷமே ஒயன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாம்ஜூன் என்ன பண்ணியிருந்திருப்பானே தெரியாது அவனுக்கு. ஸோ அந்த இடத்துல அங்கே ஒயன் அவங்க அப்படியே அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஸோ அந்த பெட்டில் படுத்துருக்குறாங்க. நாம்ஜூன் அவன் வந்துட்டு வந்து உதவி பண்ணுறான். ஸோ வந்துட்டு முழிக்கிறதுக்கு கூப்பிட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியலை. பட் அவனுக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த அதான் ஸோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்துட்டு ப்ரீத் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரீத் கொடுக்குறான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபேஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிர்ச்சியில் மயக்கமாயிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ப்ரீத் கொடுத்தா அவங்க ஓப்பன் பண்ணலாங்க ஐஸை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ப்ரீத் கொடுக்குறான். அவனோட ப்ரீத்தை கொடுத்துக்கிட்டே ஸோ வந்துட்டு அந்த அது நெஞ்சு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு அப்படியே வந்து அமைக்கி விட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அவனுக்கு வந்துட்டு ஒயன் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். பாய்.